ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. சர்வர்லாம் கொஞ்சம் பிஸியாலாம் இல்லை. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் அப்ளை பண்ணிடலாம். இனிமேல் நிறைய பேர் அப்ளை பண்ணுறதை பற்றி நிறைய டவுட் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டு இருக்காங்க. அதோட டவுட் எல்லாத்துக்குமான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே கூட ஒரு 2 வீடியோவில் கேட்ட டவுட்ஸ் எல்லாத்துக்குமே என்னென்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி வீடியோவாகவே க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவையும் நம்ம சேனலில் எடுத்து பார்த்துக்கோங்க. புதுசாக நிறைய டவுட் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் டெலகிராம் குரூப் மூலமா கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல், பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பேட்சுக்கான அட்மிஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் 4 பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் தான். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் எல்லா கிளாஸஸுமே பார்த்துக்க முடியும். இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சியோட புதிய தமிழ் சிலபஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ஒரு 15,000 கொஸ்டினை டாபிக் வைஸாக பிரித்து பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் ஒரு 20+ டாபிக் உண்டு. அந்த டாப்பிக்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் உண்டு. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3000க்கும் மேற்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 25 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த தேர்வில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுக்கப்பட்ட ஒரு 30,000+ ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ், அது மட்டும் இல்லாமல் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டினுக்குன்னு தனியாக ஆன்சர் கீ பிடிஎஃப், அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் புக் பாலிட்டி, ஹிஸ்ட்ரிக்கான அந்த அவுட் சோர்ஸ்க்கான மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து தனியாக ஒரு புக்காகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஜூன் 2024 ஜூன் 2025 வரைக்குமான கரண்ட் அஃபேர் படிக்கணும். அந்த கரண்ட் அஃபேர் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பரில் குரூப் 4 பேட்சில் ஜாயின் பண்ணி சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். பேட்ச் பற்றி எந்த டவுட்னாலும் இந்த நம்பர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலை பிடிஎஃபாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பேட்சை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டடி பிளான் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டவுட்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓடிஆர் பாஸ்வேர்டு லாகின் மறந்துடுச்சு, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களோட பழைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு மறந்துடுச்சுனாக்கா உங்களோட ஓடிஆரில் போய் நீங்கள் அதோட ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இந்த இடத்துல நிரந்தர பதிவு விவரங்கள்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா புதிய பதிவு செய்ய விளைவோர், ஏற்கனவே பதிவு செய்தோன்னு இருக்கும். அதுக்கு கீழே பயனாளர் குறியீடு மறந்து விட்டதா, கடவுள் சொல் மறந்து விட்டதான்னு 2 இருக்கும். அதாவது உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு மறந்துட்டான்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பயனாளர் குறியீடு மறந்து விட்டதா அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். பயனாளர் குறியீடு மறந்து விட்டதா அப்படின்னு சொல்லி அதில் உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் கேட்கும். அதாவது உங்களோட 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ, அப்படி இல்லைனாக்கா சர்டிஃபிகேட் நம்பரோ, இல்லைனாக்கா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பரோ கேட்கும். அதை கொடுத்து உங்களோட பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் இதை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு அந்த பாஸ்வேர்டு வரணுமா, அப்படி இல்லைனாக்கா மெயில் ஐடிக்கான்னு சொல்லும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி சமர்ப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களோட லாகின் ஐடி என்ன அப்படின்னு சொல்லி இதில் காட்டும். கரெக்டாக இருந்ததுனாக்கா லாகின் ஐடி இந்த மாதிரி காட்டும். பாஸ்வேர்டுக்கு கடவுள் சொல் மறந்து விட்டதா அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். கடவுள் சொல் மறந்து விட்டதான்னு வரும். அதில் இப்போ உங்களுக்கு லாகின் ஐடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. லாகின் ஐடி தெரியலனா அந்த மாதிரி கொடுத்து கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்து லாகின் ஐடி தெரிஞ்சதுக்கப்புறம் லாகின் ஐடியை கொடுத்து மறுபடியும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களோட அந்த ரீசெட் லிங்க் எந்த இதற்கு வரணும் அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்களே பாஸ்வேர்டையே சென்ட் பண்ணிடுவாங்க. உங்களோட மொபைல் நம்பராக மெயில் ஐடியான்னு சொல்லி இதில் கொடுத்து சமர்ப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜே அவங்க அனுப்புவாங்க. அதாவது இதான் உங்களோட பழைய அக்கௌண்ட் டீட்டெயில், லாகின் ஐடி, பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி அவங்களே அனுப்பிடுவாங்க டிஎன்பிஎஸ்லேருந்து மெசேஜாக. இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிங்கனாக்கா உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சேஞ்ச் பண்ணாலும் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி உங்களோட பழைய லாகின் ஐடி பாஸ்வேர்டை எடுத்துக்கலாம். புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க, புதுசாக ஓடிஆர்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் அதில் ஆதார் நம்பர்லாம் கொடுத்துருப்பீங்கன்றனால புதுசாக பண்ணுறப்ப ஆதார் நம்பர் ஆல்ரெடி இன்னொரு அக்கௌண்ட்டில் இருக்குன்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆகாது. ஒரு ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட் தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பழைய ஐடி மறந்துருச்சுனாக்கா அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சீனியர் ஆகஸ்ட் 2024 முடிச்சிட்டாங்க. தமிழ் சீனியருக்கு மே மந்தில் தான் ரிசல்ட் வந்திருக்கு. அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மே மந்தில் ரிசல்ட் வந்திருந்தாக்கா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வந்திருக்கு. அதனால் நீங்கள் தமிழ் சீனியருக்கு எலிஜிபிள் கிடையாது. ஒருவேளை இங்கிலீஷ் சீனியர் முடித்து தமிழ் ஜூனியர் அதுக்கு முன்னாடியே முடிச்சிருந்தீங்கன்னா தமிழ் ஜூனியர் மட்டும் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். தமிழ் சீனியர் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? அப்படி தமிழ் ஜூனியரும் நீங்கள் முடிக்கலை அப்படின்னாக்கா டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை.
ரெண்டுத்துலையுமே மினிமம் ஏதாவது ஒரு லோவராவது முடிச்சிருக்கணும். ஆல்ரெடி இங்கிலீஷ் சீனியர் முடிச்சிருக்காங்க, தமிழ் ஜூனியர் கண்டிப்பாக முடிச்சிருப்பாங்கன்றனால அதை கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அடுத்து சிஓஎஸ் சர்டிஃபிகேட்டில் எந்த நம்பர் கொடுக்கணும், சர்டிஃபிகேட் சீரியல் நம்பரா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரான்னு கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் சீரியல் நம்பர்னு கொடுக்கணும். மேலே சர்டிஃபிகேட் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை சீரியல் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல அந்த ஃபோலியோ நம்பர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது அந்த பேப்பரோட நம்பர்னு அர்த்தம். அந்த மாதிரி கொடுத்துருந்தா அந்த நம்பர் தான் கொடுக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் கொடுக்கக்கூடாது. 10th மட்டும்தான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 10th அந்த சர்டிஃபிகேட் நம்பருமே கேட்பாங்க. அடுத்து டிப்ளமோ முடித்தவங்க என்ன யூனிவர்சிட்டி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களோட ஓவரால் மார்க் ஷீட் எடுத்து பாருங்கள். மார்க் ஷீட்டுக்கு மேலே நீங்கள் என்ன யூனிவர்சிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இன்ஜினியரிங் முடிக்கிறாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இப்போ ஆர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பெரியார் யூனிவர்சிட்டி, பாரதாசன் யூனிவர்சிட்டி நிறையா இருக்குது, மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டின்னு. அந்த மாதிரி உங்களோட மார்க் ஷீட்டுக்கு மேலே என்ன யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி கீழே படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 18 வயசாக இன்னும் 6 மாதம் இருக்குது, அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியாது. மினிமம் 18 வயசாவது ஆயிருக்கணும். அதுலேயும் ஒரு சில போஸ்டிங்கு 21 வயசாவது ஆயிருக்கணும். அதாவது விஏஓ அந்த ஃபாரஸ்ட் ரிலேட்டடான போஸ்டிங் எல்லாத்துக்குமே 21 வயசு ஆயிருக்கணும். நேட்டிவ் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட், ஆனால் ஊட்டியில் மேரேஜுக்கு அப்புறம் போயிட்டாங்களா, ஊட்டின்னு கொடுத்துட்டாங்களா, ப்ராப்ளம் இல்லையான்ற மாதிரி கேட்குறாங்க. அதை வந்து ரொம்ப பார்க்க மாட்டாங்க. ஆனால் எடிட் பண்ணணுன்னா இப்போவும் ஆப்ஷன் இருக்குது, வேணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இனிமேல் விண்டோ கரெக்ஷன் பீரியட் ஓப்பன் ஆகலை, அந்த டைமில் கூட நீங்கள் மாற்றிக்க முடியும். ஆனால் அட்ரஸ் ப்ரூஃபை அதிகமாகலாம் பார்க்க மாட்டாங்க, உங்களோட மார்க் தான் பேசும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலாம் எப்படி கொடுக்குதுன்னு கேட்குறாங்க. அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூஜி டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் முடித்த ஒரே ஒரு யூஜி டீட்டெயில் தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே பிஎட் குவாலிஃபிகேஷன் அதை பற்றிலாம் கேட்கல. அதனால் எந்த ஒரு டிகிரி இதுக்கு முன்னாடி முடிச்சிங்கன்னா அதை மட்டும் கொடுத்துருங்க. 11th 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்களா, எஸ் கொடுக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும், அந்த டிபார்ட்மெண்ட்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் எஸ் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். குரூப் 4க்கு அப்ளை பண்ணுறப்ப கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் அந்த டிஎன் ஐஃபன் போட்டு அப்ளை பண்ணாமல் ஐஃபன் இல்லாமல் அப்ளை பண்ணிட்டாங்களா, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமான்னு கேட்குறாங்க. அது ப்ராப்ளம் ஆகாது. அந்த நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. சில இடத்துல நீங்கள் அந்த சிம்பிள்ஸ்லாம் கொடுத்தாலும் சிம்பிள்ஸ் ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் ஐஃபன் போடாமலே அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனலாக சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணிட்டாங்க. மறுபடியும் எடிட் பண்ண கொடுத்துட்டு வேறு எதுவுமே எடிட் பண்ணாமல் அப்ளை விட்டுட்டாங்க. எடிட்டட் நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஏதாவது ப்ராப்ளமானு கேட்குறாங்க. நீங்கள் எடிட் பண்ணலை அப்படின்னாக்கா ஏற்கனவே நீங்கள் என்ன சப்மிட் பண்ணீங்களோ அந்த டீட்டெயில் உங்களுக்கு சப்மிட் ஆகிரும். அதனால் நீங்கள் எடிட் பண்ணுறப்ப ஃபைனலாக சப்மிட் பண்ணணும். பண்ணலனாக்கா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன அப்ளிகேஷனில் கொடுத்துருந்தீங்களோ அந்த டீட்டெயில் தான் இருக்கும். அதனால் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. இதுக்கு முன்னாடி கொடுத்த டீட்டெயில் கரெக்டாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஏதாவது எடிட் பண்ணுறீங்கன்னா ஃபைனலாக ஒரு தடவை சப்மிட் கொடுத்துருங்க. இல்லை எடிட் பண்ண விருப்பம்னாக்கா நீங்கள் சும்மா வெளியே வந்தாலும் இந்த மாதிரி தான் எடிட்டட் அண்ட் நாட் கம்ப்ளீட்டட்னு காட்டும். அதனால் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி கொடுத்த டீட்டெயில் எல்லாமே சப்மிட் ஆயிரும். அடுத்து 20 வயசு ஆகுது, ஆல் தி போஸ்ட்டுக்கும் கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. இல்லை 2வது மட்டும்தான், அந்த ஃபாரஸ்ட் இல்லாமல் மற்ற போஸ்டிங்கில் கொடுக்கணும். ஏன்னா ஃபாரஸ்ட் போஸ்டிங்க்கு மினிமம் 21 வயசு ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிகிரியில் வந்து ஸ்பெசிஃபிக் டிகிரி எதுவும் கேட்கல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே அப்படி தான், ஏதாவது ஒரு யூஜி டிகிரி தான் கேட்பாங்க. ஸ்பெசிஃபிக்கான குவாலிஃபிகேஷன்லாம் கேட்க மாட்டாங்க. குரூப் 2ஏவுக்கு தான் அந்த போஸ்டிங் பற்றிலாம் ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. டைப்பிங்கில் வந்து போத்தும் முடிச்சிருக்கணும்னு காட்டுது, ஆனால் இங்கிலீஷ் மட்டும் தான் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நோ தான் கொடுக்கணும். அடுத்து ஆல் தி போஸ்ட்டுன்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபிசிக்கல் விசுவல் எலிஜிபிள் எல்லாத்துக்குமே 3த்துக்குமே எஸ் கொடுத்துருக்கேன். ஏதாவது கரெக்டாக தப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் ஆல் தி போஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கான ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டியும் நீங்கள் இருக்கணும். அதனால் எல்லாத்துக்குமே எஸ் தான் கொடுக்கணும். மேரிடு பர்சனுக்கு எப்படி இனிஷியல் கொடுக்குறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட இனிஷியல் போடுற மாதிரி நீங்கள் மாறியிருப்பீங்க. அதனால் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன மாதிரி நேம் இருக்கோ, அதுக்கப்புறம் இனிஷியல் இருந்தாலும் சரி, முன்னாடி இனிஷியல் இருந்தாலும் சரி, உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி கொடுங்க. உங்களோட 10th மார்க் ஷீட் தான் கடைசி வரைக்குமே பேசும். அடுத்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறப்ப ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ன்ற மாதிரி வருதுன்னு இருக்காங்க. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, போன வருஷமும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு அப்ளை பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஓடிஆருக்கு இந்த தடவையும் அப்ளை பண்ணுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. பழைய ஓடிஆர் வச்சு தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் புதுசாக பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் அதில் ஆதார் லிங்க் பண்ணியிருப்பீங்கன்றனால புதுசாக உங்களால் அப்ளை பண்ண முடியாது. நிறைய பேர் இந்த தப்பு தான் பண்ணுறீங்க. அதனால் பழைய ஐடியை நீங்கள் அந்த ஃபார்வர்ட் பாஸ்வேர்டு கொடுத்து எடுங்க. புதுசாக அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டும். ஆல்ரெடி உங்கள் டீட்டெயில் எல்லாமே அந்த 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே மேட்சாக இருக்குன்றனால இப்படி தான் வரும். அடுத்து ஓடிஆரில் ஆதார் லிங்க் பண்ணுறப்ப ஆல்ரெடி இந்த ஓடிஆர் வந்து ஆதார் வந்து வேறு ஓடிஆரோட லிங்காக இருக்குதுன்னு காட்டுறாங்க. நேற்று கூட ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்தா. அதாவது பார்த்தீங்கன்னா இதே தப்பு தான் திரும்ப திரும்ப பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வேறு ஓடிஆர் வச்சு
போன குரூப் 4 எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாம்லாம் எழுதிட்டு புதுசாக ஓடிஆருக்கு நீங்கள் பதிய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதனால் உங்களோட பழைய ஓடிஆர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த லாகின் ஐடி பாருங்கள். சப்போஸ் இல்லைனா ஏற்கனவே இப்போ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் அதோட ஸ்டெப் சொல்லியிருப்பேன், அதை வச்சு உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா உங்களோட மெயில் ஐடியில் தேடி பாருங்கள். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருப்பாங்க. பழைய மெயிலில் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று கூட அந்த மாதிரி தான் ஃபைன் பண்ணோம். இந்த ப்ராப்ளம் தான் நிறைய பேருக்கு வருது. ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பழைய ஓடிஆர் வச்சு தான் இப்போவும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதை நீங்கள் ரெனியூவல் பண்ண பார்க்கணும். ஓகேவா? இந்த டவுட் எல்லாத்தையுமே இப்போ புதுசாக கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணுறதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதற்கான சொல்யூஷனும் சொல்கிறேன். தொடர்ந்து குரூப் 4 எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலோட குரூப் 4 கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.